السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த 99 அல்லாஹ்வினுடைய திருநாமங்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்கின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 99 அல்லாஹ்வினுடைய திருநாமங்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மா உல் ஹுஸ்னா என்று அழைக்கக்கூடிய இந்த திருநாமங்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். இப்பொழுது அந்த 99 திருநாமங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். இரண்டாவது திருநாமம் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். மூன்றாவது அல் மலிக் பேரரசன். நான்காவது அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன். ஐந்தாவது அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன். ஆறாவது அல் முஃமின் அபயமளிப்பவன். ஏழாவது அல் முஹைமின் பாதுகாப்பவன். எட்டாவது அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன். ஒன்பதாவது அல் ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன். பத்தாவது அல் முத்தக்கப்பிர் பெருமைக்குரியவன். 11 அல் ஹாலிக் படைப்பாளன் படைப்பவன். 12வது அல் பாரி உருவாக்குபவன். 13வது அல் முசவ்விர் உருவம் அமைப்பவன். 14 அல் கஃபார் மிகவும் மன்னிக்கக்கூடியவன். 15 அல் கஹார் அடக்கி ஆளுபவன். 16 அல் வஹாப் வாரி வழங்குபவன். 17 அர் ரஸாக் உணவளிப்பவன். 18வது அல் ஃபத்தாஹ் வெற்றியளிப்பவன். 19வது அல் அலீம் யாவும் அறிந்தவன். 20வது அல் காபில் கைவசப்படுத்துபவன். 21வது அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன். 22வது அல் ஹாஃபில் தாழ்த்த செய்பவன். 23வது அர் ராஃபி உயர்த்துபவன். 24வது அல் முஇஸ் மேன்மையடைய செய்பவன். 25வது அல் முதில் இழிவடைய செய்பவன். 26வது அஸ்ஸமீ யாவையும் செவியுறுபவன். 27 அல் பசீர் யாவற்றையும் பார்ப்பவன். 28வது திருநாமம் அல் ஹக்கம் தீர்ப்பளிப்பவன். 29வது அல் அதில் நீதமுடையவன்.
30வது திருநாமம் அல் லத்தீஃப் நுட்பமானவன். 31வது திருநாமம் அல் ஹபீர் ஆழ்ந்து அறிந்தவன். 32வது அல் ஹலீம் அமைதியானவன். 33வது அல் அலீம் மகத்துவமுள்ளவன். 34வது திருநாமம் அல் கஃபூர் மகா மன்னிப்பாளன். 35வது அஷ்ஷகூர் நன்றி பாராட்டுபவன். 36வது அல் அலி மிக உயர்ந்தவன். 37வது அல் கபீர் மிக பெரியவன். 38வது திருநாமம் அல் ஹஃபீல் பாதுகாப்பவன். 39வது அல் முகீத் கண்காணிப்பவன். 40வது அல் ஹசீப் கணக்கெடுப்பவன். 41 அல் ஜலீல் மாண்புமிக்கவன். 42 அல் கரீம் பெரும் தயாளன். 43 அல் ரகீப் கண்காணிப்பவன். 44 அல் முஜீப் முறையீட்டை ஏற்பவன். 45வது அல் வாசி விசாலமானவன். 46வது அல் ஹக்கீம் நுண்ணறிவுடையவன். 47 அல் வதூத் உள்ளன்பு மிக்கவன். 48வது அல் மஜீத் மகிமையுடையவன். 49வது அல் பாஇஸ் மறுமையில் எழுப்புபவன். 50வது திருநாமம் அஷ்ஷஹீத் சாட்சியாளன். 51வது அல் ஹக் உண்மையானவன். 52வது அல் வக்கீல் பொறுப்பு ஏற்றுக்கொள்பவன். 53வது அல் கவி வலிமை மிக்கவன். 54வது அல் மதீன் உறுதியானவன். 55வது அல் வலி பாதுகாவலன். 56வது அல் ஹமீத் புகழுக்குரியவன். 57வது அல் முஹ்சி கணக்கிடுபவன். 58வது அல் முப்தி துவங்குபவன். 59வது அல் முஈத் இறுதியில் மீள வைப்பவன். 60வது திருநாமம் அல் முஹ்யி உயிரளிப்பவன். 61வது அல் முமீத் மரணிக்க செய்பவன். 62வது அல் ஹை என்றென்றும் உயிருள்ளவன். 63வது அல் கய்யூம் என்றென்றும் நிலைத்திருப்பவன். 64 அல் வாஜித் கண்டுபிடிப்பவன். 65 அல் மாஜித் பெரும் மதிப்பிற்குரியவன். 66வது அல் வாஹித் தனித்தவன். 67வது அல் அஹத் அவன் ஒருவன். 68வது திருநாமம் அஸ்ஸமது தேவையற்றவன். 69வது அல் காதிர் ஆற்றலுள்ளவன். 70வது அல் முக்ததிர் பேராற்றலுடையவன். 71வது திருநாமம் அல் முகத்திம் முற்படுத்துபவன். 72வது அல் முஅஹிர் பிற்படுத்துபவன். 73வது அல் அவ்வல் ஆரம்பமானவன். 74வது அல் ஆஹிர் இறுதியானவன். 75 அல் வாஹிர் பகிரங்கமானவன். 76வது அல் பாத்தின் அந்தரங்கமானவன். 77 அல் வாலி அதிகார பொறுப்புள்ளவன். 78வது திருநாமம் அல் முத்தஆலி மிக உயர்வானவன். 79வது அல் பர் நன்மை புரிபவன். 80வது அத்தவாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். 81 அல் முன்தகிம் பழிவாங்குபவன். 82 அல் அஃபு மன்னிப்பளிப்பவன். 83 அர் ரவுஃப் இரக்கமுடையவன். 84 மாலிகுல் முல்க் அரசாட்சிக்கு உரியவன். 85 துல் ஜலாலி வல் இக்ராம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன். 86வது அல் முக்ஸித் நீதமாக நடப்பவன். 87 அல் ஜாமி அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன். 88 அல் கனி தேவையற்றவன். 89 அல் முகனி சீமானாக்குபவன். 90 அல் மானி தடை செய்பவன். 91வது திருநாமம் அல்லார் துன்பமடைய செய்பவன். 92வது அந்நாஃபி பலனளிப்பவன். 93 அந்நூர் பிரகாசமானவன். 94வது அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன். 95வது திருநாமம் அல் பதீ புதுமையாக படைப்பவன். 96 அல் பாக்கி நிரந்தரமானவன். 97வது திருநாமம் அல் வாரித் உரிமையுடையவன். 98வது அர் ரஷீத் நேர்வழி காட்டுபவன். 99வது திருநாமம்
அஸ்ஸபூர் மிக பொறுமையாளன். இந்த 99 திருநாமங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை